வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கம்போஸ்ட்டு ஏற்கனவே கம்போஸ்ட் பண்ணும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கம்போஸ்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு அப்பப்போ செய்கிறதெல்லாம் நம்ம இது போல் கம்போஸ்ட் எப்படி செய்கிறோன்னு தெரிஞ்சால் நீங்களும் செய்யலாம். வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் இது போல் சின்ன தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதில் தண்ணி நம்ம ஈரத்தோடு போட்டிங்கன்னா தண்ணி வரும், எப்படி லீக் ஆகும். இல்லைன்னா நம்மளே தண்ணி தெளித்து விடலாம். வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு கீழே கொக்கோ பிட் போட்டு இந்த ஒரு லைன் கொக்கோ பிட் போட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக அழுத்தி வச்சு அந்த அளவுக்கு தொட்டி நிறைய வச்சுருந்தேன். இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா கம்போஸ்ட் ஆகிக்குது. இப்போவே நல்லா கம்போஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனாலும் நான் இன்னும் ஃபுல்லாக போடணுன்னு இருக்கேன். இப்போ 2 வீக்ஸ் ஆகுது. இது போல் நம்ம திருப்பியும் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இது போல் பவுட்ரு ஆனால் தான் இல்லை, நீங்கள் டெய்லி கூட நம்ம அதாவது ஒரு 3 டேஸோ 1 வீக் கழிச்சு உள்ளே இறங்கிடுற தொட்டிக்குள்ளே இந்த போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இது போல் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம திருப்பி கோகோ பீட் மூடி வைக்கணும். கோகோ பீட்டோ சாயிலோ ஏதாவது ஒன்று மூடி வைக்கணும். மணல் இருந்தால் கூட மணல் போடலாம். இருந்தாலும் நான் கோகோ பீட் தான் இதுக்கு சேர்த்துக்கிட்டு வரேன். இது போல் நம்ம ரெண்டாவதாக கொஞ்சம் கம்போஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கீழே இறங்கிடும் பாட்டுக்குள்ளே. நம்ம இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட் போடணும். நான் வெஜிடபிள் வேஸ்ட்டு போடல. இப்போ நம்ம கொஞ்சமாக எருவு செய்யும்போது எப்படி செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டுடணும், காய்கறி வேஸ்ட்டெல்லாம். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு இது போல் கீரைலாம் கிடைக்கும். உங்களுக்கு கீரை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை அது போலலாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் போட்டுக்கணும் மேலேயே. ஏன்னா எல்லா சத்தும் இப்போ ஒரு 2 ஸ்பூன் இந்த சாமந்தி செடிக்கு போடுறோன்னா அப்போ நல்லா வளரும். அதுக்காக எல்லாமே சேர்க்கணும் சொல்கிறது. இது போல் போட்டுட்டு கீரை எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் இப்போ போட்டது அரைக்கீரை. நீங்கள் சிறுகீரை, பொன்னாங்கண்ணி அது போலலாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது போல் கருவேப்பிலை அன்றைக்கும் இதே போல் தான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு அழுத்தி வச்சேன். நிறைய இருந்தது சொல்லிட்டு. ஏன்னா சின்ன தொட்டி அது போல் இது போல் ஃபுல்லாக ரொப்பி வச்சா கூட தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். 2 வீக்ஸ் கழிச்சு திருப்பி கொஞ்சம் இறங்கிடும். நீங்கள் 1 வீக் கழிச்சுட்டு திருப்பி மேலே போட்டுக்கலாம். அப்படி கூட செய்யலாம். இல்லை நல்லா கிடைக்குது, ஒரே நாளைக்கு 2 டேஸில் கிடச்சிதுன்னா நிறைய போட்டுக்கிட்டு வரலாம். இருந்தாலும் உங்களுக்கு இறங்கிறத வச்சு தான் கொஞ்சம் இறங்கிடும் கம்போஸ்ட்டு. அப்போ தான் நீங்கள் மேலே போடணும். அப்போ இந்த தொட்டி ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கம்போஸ்ட்டு, அதாவது வெர்மி கம்போஸ்டெல்லாம் கடையில் கிடைக்கும். அது போல் வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட்டு நம்ம இது போல் செஞ்சுக்கிறோம். இது போல் நம்ம கீரை, வெங்காயத்தூள், கருவேப்பிலை இது போலலாம் சேர்க்கும்போது கொஞ்சமாக வேப்பிலை சேர்த்துக்குங்க. நான் இன்னும் இதுக்குள்ளே வேப்பிலை போடல. அப்புறமா நான் இதில் போட்டுருவேன். சப்போஸ் வேப்பிலை போடலைன்னா பவுட்ரு நீங்கள் ஏற்கனவே வேறு செடிக்கெல்லாம் போடுறது வேப்பம் பவுட்ரு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா வேப்ப இலையை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிடலாம். அப்படியும் செய்யலாம். அது மொத்தத்தில் வேப்பிலை சேர்க்கணும். அதில் எதுக்காக வேப்ப இலை சேர்க்கணுன்னா புழு பூச்செல்லாம் வராது, கம்போஸ்ட்டு நல்லா க்ளீனாக இருக்கும். இது போல் தண்ணி ஊற்றுனேன் நான். இது செஞ்சு நம்மளுக்கு 2 வீக்ஸ் ஆகுது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த லீக்கான வாட்ரு நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போவே பண்ணக்கூடாது. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணோம். அப்போ இந்த கம்போஸ்ட்லேருந்து லீக்கான வாட்ரு இது நம்ம ஃபுல்லாக இதுக்குள்ளே ஊற்றிடணும். தண்ணிக்கு பதில் சொல்கிறேன் நான். இது போல் வச்சிடணும். திருப்பியும் பாருங்கள், திருப்பி லீக் ஆகும் நம்ம ஊற்ற ஊற்ற. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் திருப்பி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா அதாவது ஃபுல்லாக 1 மந்த் ஆகணும். சீக்கிரம் கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் 1 வீக் கழிச்சு திருப்பி இந்த வாட்ரு இதுக்குள்ளே ஊற்றிடுவேன். அப்போ என்னென்னா, இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதாவது வேறு வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போட்டு திருப்பி இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுவேன். 1 வீக் கழிச்சோ இல்லை 2 வீக்ஸ் கழிச்சோ. இப்போ நம்ம கருவேப்பிலையும் கீரையும் நம்ம சேர்த்துருக்குறோம்.
இது போல் கீரைலாம் சேர்க்கும்போது இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரோஜா செடி நான் வந்து நடும்போது எதுக்காக இது சொல்ல வேண்டியது வருதுன்னா, இதில் நம்ம கீரைலாம் வச்சுருக்குறோம். அதாவது கொஞ்சம் ஆறுனது இருக்குது, கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும். அது போல் கீரைலாம் இதுக்குள்ளே சேர்ந்துருக்கு. பிளான்ட்டில் நல்லா பூவெல்லாம் கூட பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூக்குது, நிறைய பூ பூக்குது, மொட்டைலாம் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் நான் பூ பறிச்சிட்டேன். இது போல் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா இது போல் கவர் பண்ணி வச்சிடணும், காற்று போகாதபடி. தண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சொட்டாக வருது. இந்த தண்ணி நீங்கள் 1 வீக் கழிச்சு திருப்பி ஊற்றிடுங்க. 1 வீக் கழிச்சு திருப்பி வெஜிடபிள் வேஸ்ட்டு போடுங்க. இதில் எந்த அளவுக்கு இப்போ நான் அழுத்தி வச்சேன் அது போல் நீங்களும் போட்டு வச்சுக்கணும். பெரிய பெரிய தொட்டியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய கப்பு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே வரேன். சின்ன தொட்டி தான் இது. அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் கிடைக்கும் இது போல் செய்யும்போது. இது போல் புது சாமந்தி செடிக்கெல்லாம் இது போல் நம்மளே வந்து எரு ரெடி பண்ணி செடிங்களுக்கெல்லாம் போடலாம். சாமந்தி செடி, ரோஜா செடிக்கெல்லாம் நல்லா மலர்ந்து பாருங்கள். சாமந்தி கூட சூப்பராக பூக்குது. இது போல் மலர்லன்னா கூட நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் தொடர்ந்து 1 வீக் ஒன்ஸ் ஊற்றி விடுங்க. சூப்பராக பூ மலரும். ஃப்ளவர்ஸ் அதிகமாக கிடைக்கணுன்னா வாழைப்பழம் தோல் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். சாயலுக்குள்ளே கொஞ்சம் புளிக்க வச்சு தான் ஊற்றணும், புதுசாக கொடுக்காம சொல்கிறேன். இது போல் நம்ம வந்து கம்போஸ்ட் தண்ணி கூட கொஞ்சம் 1 மந்த் கழிச்சு இந்த கம்போஸ்ட் ரெடி ஆனவுடனே இந்த லிக்விட் வந்து நம்ம செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். சூப்பராக சீக்கிரமாக வளரும் பிளான்ட்டு. ரோஸ் பிளான்ட்டு, சாமந்தி பிளான்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வளரணுன்னா இது போல் நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டு இந்த கம்போஸ்ட்டு போடலாம். இந்த லிக்விடும் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது குட்டி குட்டி கண்ணெல்லாம் அப்போ தான் நட்டிருப்பீங்க, அந்த செடிங்களுக்கெல்லாம் இந்த லிக்விடு கொடுத்தீங்கன்னா தண்ணியில் கலந்து சூப்பராக செடி வளரும். சாமந்தி கன்று, ரோஜா செடியெல்லாம். இப்போது இந்த எரு ரெடி ஆகும்போது கொஞ்சம் உள்ளே இறங்கணுன்னே 1 வீக் கழிச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். 3 days கழிச்சு சப்போஸ் இறங்கியிருந்தால் நீங்கள் வெங்காயம் தூள், ஆனியன் பீல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இறங்குது 2 வீக்ஸ் கழிச்சுன்னு சொல்லிட்டு இது போல் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தரேன். நீங்களும் கம்போஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து செடி வளரும். சாமந்தி, ரோஜாலாம் ஒரே டைமுக்கு இந்த கம்போஸ்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டு ஒரே வாட்டி போட்டுடலாமான்னா, உங்களுக்கு ஒரே வாட்டி போட்டுடணுன்னா நிறைய வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஒரே டைம் நிறைய தொட்டிக்குள்ளே இது போல் தொட்டி இருந்ததுன்னா ஃபுல்லாக ரொப்பி வச்சுக்கிட்டு ஒரே வாட்டி மோரோ ரைஸ் வாட்டரோ இது போல் ஊற்றிட்டு இந்த தொட்டிக்கு அடியில் வந்து கொக்கோ பீட் கொஞ்சமாக 1/4 பங்கு போட்டுட்டு மேலே வெஜிடபிள் ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பி ஒரு 2 லைன் வந்து கொக்கோ பீட் போடணும். போட்டுட்டு நீங்கள் ரைஸ் வாட்டரோ மோரோ ஊற்றுனீங்கன்னா நிறைய கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். ஒரே வாட்டி பண்ணிவிட்டு 40 days கழிச்சு நீங்கள் அந்த கம்போஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியும் நீங்கள் ஒரே டைம் சொல்கிறேன் நான். அப்போ வந்து ஒரே டைமுன்னு சொல்லும்போது இதில் கம்போஸ்ட் தண்ணி தெளிப்பீங்க ஒரே வாட்டி, அந்த லிக்விடெல்லாம் இறங்கி வரும். ஒரு 15 days கழிச்சு இந்த லிக்விட் வந்து அந்த பெரிய பாட்டில் செய்யும்போது நீங்கள் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்ற தேவையில்ல. அது வர லிக்விடே நீங்கள் வந்து 40 days கழிச்சு எடுத்துக்கலாம். கம்போஸ்ட் ஆனதுமே அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். செடிங்களுக்கு கம்போஸ்ட்டோ எல்லா செடிங்களுக்கும் போடலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். இது போல் கம்போஸ்ட் நீங்களும் ரெடி பண்ணி செடிங்களுக்கெல்லாம் கொடுங்க. சூப்பராக பிளான்ட்ஸ் வந்து ரோஸ் பிளான்ட்டு, சாமந்தி பிளான்ட் எல்லாம் சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.